கிரீன்லேண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேட்ஸ் கடை பாருங்க. விளம்பரத்துக்கு நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. என்ன பாய்? சொல்லுமா. ஏதோ டவுட்லேயே வரீங்களா? இல்லை இல்லைம்மா, அடுத்த கடைக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம. பலியோட சேர்ந்து அதுவும் ஒரு சுகம் தான் பாய். எது வெஜிடபிள் கொய்யாப்பழம்லாம் இருக்காமே. சைனா கொய்யாப்பழம்? என்ன ஜவாசி இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு இருக்கீங்களா? என்னாச்சு? அதான் பாய் சைனா கொய்யாப்பழத்தை ஃபுல்லாக ஃப்ரூட் நெய்வடையா? அது சரி, அப்படிதான் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. பை சீப்பு இல்லை, தலை கலைஞ்சிருக்கு. பயப்படாதீங்க. ஏன் பை நல்ல பிள்ளை மாதிரி நிற்கிறீங்க? இப்போ இதோடய நம்ம வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஓகே கைஸ், அபுதாபியில் வந்துட்டு ஃபிஷ் மார்க்கெட்டு பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஃபிஷ் மார்க்கெட்டு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரொம்ப கச்சா மச்சான்னு இருக்காது, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே வந்து ஃபிஷ் மட்டும் இல்லை, எப்படி அந்த டிஸ்பிளேவே எப்படி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ப்ரான்ஸு எல்லாமே வந்துட்டு சூப்பராக டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இன்னொன்று ஃபிஷ்ஷெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. எப்படின்னா இங்கே பக்கத்தில் தான் போட்டு இருக்குது, அங்கேயே பிடிச்சிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கிடைக்கும். நான் இதில் வெஜிடபிள் மார்க்கெட்டில் நான் சொன்னேன்னா அதே மாதிரி தான். இங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷு கிடைக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு 1 வீக் வந்துட்டு அதை ஓட்டுவாங்க. லோக்கல்ஸ் எல்லாரும், லோக்கல்ஸ் மட்டும் இல்லை எல்லாருமே தான். அதனால் ஃபிஷ் மார்க்கெட்னால் பக்கா அபுதாபியில். அப்புறம் இன்னொன்று இதில் வந்து என்னங்க என்னமோ சொல்கிறேன் சொன்னீங்களா? என்னமோ பாய் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியாது. சொல்லுவா, வாங்கிட்டு சொல்லிடலாமா? இல்லை எப்படி வேணுமோ அது உங்களோட இது. நீங்கள் தானே பொடி வச்சு பேசுனீங்க. பொடி இங்கே என்னன்னா, நீங்களே வீடியோ பாருங்கள் தெரியும். அவங்கள்டே போட்டிங்களா? அவங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல, பஞ்சாகுதே நஞ்சம். ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர், உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு தசையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ பாதைகள் போகுதா. السلام عليكم. شواية القاهرة ترحب بيكم بشوي الأسماك رقم 1 في السوق. شواية القاهرة كايرو رقم 1. كايرو رقم 1. الله أكبر علينا إخواتي حبايبي، كل سنة وأنتم طيبين، عيد مبارك عليكم. رقم 1 شواية القاهرة، سوق السمك المينا أبو ظبي. السلام عليكم. وعليكم السلام. كايرو جود نمبر 1 القاهرة فيش ماركت. كايرو جود نمبر 1. سمك سليم صباص. بسم الله الله.
سوق السمك حبيبي يا المينا رب، حبيبي، اخويا اللي حبيبي، مني حبيبي. اجدع خلق الله الله يكرمك يا الرجوله بيل. والجدعنه حبيبي يا بيل. حبيب أهلاً اخويا كل سنه وانت طيب يا شيف ايوه يا باشا ثانك يو فيري ماتش ஓகே கைஸ் ஃபைனலி வந்துட்டு ஃபிஷ் வந்து கிரில் பண்ணி வாங்கியாச்சு. இது கிரில்லுக்கு வந்துட்டு செப்பரேட்டு கேஷ் கேட்டிருந்தாங்க. அது 20 திரம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஃபிஷ் ஒரு 60 70 75 திரம்ஸ் நினைக்கிறேன். டோட்டலி 100 திரம்ஸ் கிட்டத்தட்ட வந்துச்சு. இது வந்துட்டு நம்ம எப்படின்னா ஷாப்பில் போய் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் வந்துட்டு இதேமாதிரி நம்ம வாங்கி இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. வாங்கி அப்படியே இங்கே வந்து கிரில் பண்ணுறது பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷனு. அவங்களே வந்துட்டு நம்ம ஸ்பைசி நார்மல் எப்படி கேட்குறோமோ அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், நல்லா இருக்கு. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. எப்படி இருக்கு? பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா யூடியூப்னா கண்டிப்பாக யூடியூப் மார்க்கிங் பண்ணாமல் பண்ண முடியாது. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு வெளியில் போயிட்டு அந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அப்படி வந்துட்டு இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். வெளியே போவோமா? பார்த்தீங்களா கைஸ், பயங்கர வைப்ஸாக இருக்குல்ல இந்த ஏரியாவே. செம்ம வைப்பாக இருக்குது பாருங்கள். சிட்டிங் ஏரியா. இப்போதான் அந்த சர்ப்ரைஸே பார்க்க போறீங்க. அப்படின்னு போயிடணும். ஐவா ஐவா ஐவா, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குல்ல? பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. இப்போ என்ன பண்ணிடுவோம்னா மீன் வாங்கிடுவோம். மீன் நீங்கள் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. மீன் இப்படி எடுத்து அப்படியே அல்வா மாதிரி இருக்கு. இப்படி எடுத்து இதில் கொஞ்சம் மிரட்டி, இதில் கொஞ்சம் மிரட்டி தோசை சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மீன். இவர் தான் வந்துட்டு ஒரிஜினல் ஃபுட் ரிவ்யூவர். ஃபுட் ரிவ்யூவர். இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எந்த டிபார்ட்மெண்ட்டில் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கட்டி போட்டுலாமா? நல்லா சட்னியோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கா. வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருதா? வார்த்தையே இல்லை, தொண்டை அடைச்சி. இதெல்லாம் எப்படி தெரியுமா? இந்த 2 நாள் இல்லை 1 நாள் சாப்பிடாம இருந்துட்டு வந்து നല്ല റിക്കവറിയിൽ ഏറ്റവും ഫസ്റ്റ് ഉള്ള സാധനം ഇതാണ്. பாய் எப்படி இருக்கு பாய் டேஸ்ட்? ബോഡി ട്രെയിൻ ചെയ്ത് റിക്കവറി ആക്കും. 97% പെട്ടെന്ന് റിക്കവറി ആക്കും. അതാണ് ഈ ഊപ്പിൽ കാണിക്കുന്നത്. അപ്പനെ പെട്ടെന്ന് അതിലെ കളിക്കാം. അങ്ങനെയാണ് ഇവര് ട്രെയിനിങ് കൂടുതൽ. இவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா, இவங்க இங்கே ரொம்ப வருஷமாக இருக்காங்க, வந்து சாப்பிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷாப் வந்துட்டு ஃபிஷ் மார்க்கெட் வந்துட்டு நம்ம வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு சூப்பராக இருக்குது. இவருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான். வாட்சி வசதியாக இருக்குது. அம்மையா டூஜரி இங்கே போகிறீங்க. இந்தாப்பா இது எடுத்துங்க. இங்கே ஐவா கேரளா தான். அதெல்லாம் அமெரிக்கா சொல்ல கேரளா தான். கேரளா ஏன் திமுங்களா எப்படி ஓகே கைஸ், ஃபைனலாக வந்துட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாம் எங்கள் பாய் வந்துட்டு லாஸ்ட்டு ஃபைனல் டச் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அது வந்துட்டு நம்ம கொலீக்ஸ் ஆக்சுவலாக என்னன்னா நம்ம இங்கே வந்துட்டு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்துட்டு நம்ம ஷேரிங் பண்ணி அப்படியே உட்காந்துக்கிட்டாச்சு. அதனால் ஈஸியாக சாப்பிட்டுட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இடமே. ஓகே, கண்டிப்பாக ஃபிஷ் மார்க்கெட் வந்தீங்கன்னா இதேமாரி ஃபிஷ்ஷை வாங்கி அங்கேயே சுட்டு தனியாக சுடுறதுக்கு க்ளீன் பண்ணி அவங்களே சுட்டு தந்துடுறாங்க. சுட்டு அப்படியே சாப்பிட்டுடலாம். நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் ஒரு கமெண்ட்ஸை பண்ணுங்கண்ணா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது முகமது அபு சாத்து.